அடேங்கப்பா ஆர்சிபி ஃபேன்ஸ், ஆர்சிபி டீம் ஐபிஎல்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வரணும்னா 18 வருஷமா தவிர இருந்தீங்க. ஆனா அதுக்கு ஒரு பலன ஆர்சிபி டீம் இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா டீமா வருவானுன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. பேட்டிங்ல என்னன்னா பட்டாசு மாதிரி வெடிக்கிறானுங்க, பவுலிங்ல என்னன்னா சும்மா வெறித்தனத்தை காட்டுறானுங்க. நடந்த ஆர்சிபி வர்சஸ் ஜிடி ஓடிய குவாலிஃபயர் 1 மேட்ச்ல அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இறங்கின ஆர்சிபி டீம்ல ரஜித் பட்டிதார் ருத்ர தாண்டவம் ஆடி 93 ரன் பாத்தீங்கன்னா அடிப்பாரு. இதுக்கு சப்போர்ட்டா விராட் கோலி 43, குர்னால் பாண்டியா 43 ரன் அடிப்பாங்க. இதனால ஆர்சிபி பாத்தீங்கன்னா 255 ரன் ஜிடிக்கு டார்கெட்டா கொடுத்திருப்பாங்க. இது தொடர்ந்து சைனீஸ்ல வந்த ஜிடி பேட்ஸ்மேன்ஸ் ஓரம் அப்படி நிக்க வச்சுட்டு பேட்டிங்ல அவனுங்க சம்பவம் செஞ்சதை பார்த்த பவுலிங்ல நாங்க சம்பவம் செய்யறனா அப்படின்னு ஆர்சிபி பவுலர்ஸ் ஒருத்தருமே 2 விக்கெட் எடுக்கிறானுங்க. இதனால கடைசியில ஜிடி பாத்தீங்கன்னா 162 ரன்னுக்கு மொத்தமாவே ஆல் அவுட் ஆயிட்டானுங்க. உண்மையாவே சொல்றேன், யாரா இவனுங்க இந்த அளவுக்கு வெறித்தனமா ஒரு ஃபார்ம்ல இருக்கிறானுங்க சொல்ல தோணுது எனக்கு. அது மட்டும் இல்லாத நான் இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன், ஆனா இது யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணி போறீங்கன்னு தெரியல. இந்த 2022 ஐபிஎல் டிராஃபி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் வின் பண்ண போறானுங்க, அவனுக்கு தான் சாம்பியன். இதை நீங்க ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லனாலும் அதான் நெசம். நீ சொன்னது கரெக்ட் ப்ரோ, ஆர்சிபி இந்த வருஷத்தோட சாம்பியன், அவனோட 2வது